பிரெட் ஸ்லைஸை வச்சு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2-3 கிராம்பும் கொஞ்சமாக பட்டையும் ஒரு மாட்டரில் போட்டு இப்படி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது போக கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2-3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு முட்டையை நம்ம முதல்ல ஸ்க்ராம்பிள்டு எக்காக பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஓரளவு வதங்கி வந்த உடனே அதில் இந்த முட்டையை போட்டு லேசாக உப்பும் போட்டு அதை நம்ம கிண்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கிண்ட வேண்டாம், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி அதை கிண்டி எடுத்துக்கலாம். அது ஓரளவு கிண்டினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் நல்லா பொடி பண்ணி எடுத்து அதையும் அதில் தூவி நம்ம இதை முதல்ல எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், ஏன்னா அந்த காரம் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டு லேசாக பரட்டி விட்டு அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சு அதில் இந்த தூள் பண்ணி வச்சுருக்கிற கிராம்பையும் பட்டையும் சேர்த்துக்கிட்டு தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டு சேர்த்துக்கிறோம். லேசாக வதக்கி விட்டுக்கிறோம். வதக்கி விட்டதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். நம்ம கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். லேசாக பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் உப்பு போட்டு அதை ஓரளவு வேக வச்சு எடுத்துக்குவோம். ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அது வெந்து வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். வெந்ததுக்கப்புறம் அந்த எக்கு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. சேர்த்து இந்த ப்ரெட்டையும் சேர்த்து இந்த மாதிரி பரட்டி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் வெஜிடபிள்ஸோடு சேர்ந்த ஒரு எக் ஃப்ரைடு ப்ரெட்டு கிடைக்கும். எப்படி எக் ஃப்ரைடு ரைஸ் செய்கிறோமோ, எக் ஃப்ரைடு நூடுல்ஸ் செய்கிறோமோ அது மாதிரி இந்த மாதிரி ப்ரெட்டையும் நீங்கள் செய்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிடலாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.